கண்டிப்பா கண்டிப்பா 1ஆம் தேதி பள்ளிக்கூட திறப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பல்வேறு வகையில பல்வேறு இடங்கள்ல இருந்து அதை வந்து ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு ஒரு கோரிக்கை வந்தது. இப்ப இதற்காக அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை ஐஎம்டில நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறோம். குறிப்பா அந்த ஒரு வாரம் கோடை காலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுமா என்று ஐஎம்டில இருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹைப்பா கௌதம் செல்லக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். ஹாப்பி நியூஸ் எல்லாம் கிளிப்பாக பார்த்தீங்களா? இன்னைக்கு திங்கட்கிழமை 25ஆம் தேதி இன்னைக்கு ஆஃபீஸில் ஃபிளாஷ் நியூஸாக வந்ததுப்பா. இது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் பள்ளிகள் தள்ளி போகிறதா தான் நியூஸ் ஃபிளாஷ் நியூஸாகவே போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபீஸ்லாம் நிரூபணம் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறத வச்சு வெளியின் தகம் என்ன வரக்கூடிய நாட்களில் அதிகமாகுமா கம்மியாகும்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் விஜயவர்தன் ஆலோசித்து முடிவெடுத்து உங்களுக்கான பள்ளிகள் விடுமுறையை நீடிக்க ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வரதா பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு நம்முடைய புதிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ அஃபீஷியல் நியூஸ் இது வெளியாகும், எப்போ அந்த நியூஸ் வரும், எப்போ நமக்கு பள்ளிகள் இப்போ விடுமுறை நீடிக்கப்படும் என்ற நியூஸ் வரும்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நியூஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தான் வீடியோ போடுறேன், பார்த்து பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி 25, நிறைய பேர் 26ஆம் தேதி நாளைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 நாட்கள் ஓகேவா, 26, 27 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேவா? பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதா, தள்ளி போகுமா, தள்ளி போகாதா, இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட் தான் தள்ளி போகுமா, இல்லை 5th to 12th வரையும் வழக்கம் போல பள்ளிகள் திறக்கப்படுமான்னு சொல்ல கேள்விக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதி தான் பள்ளிகள் திறப்பு, எந்த ஒரு மாற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலின் தக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா கோரிக்கை பார்த்தீங்கன்னா பல பேர்ட்டு வந்து எழுந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ பள்ளிகள் திறப்பை பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறத பற்றி ஆலோசனை கூட்டம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான், ஒரு முதல் ஸ்டெப்பு நல்லபடியாக நமக்கு கிடைச்சிருக்கு பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அஃபீஷியல் நியூஸ். பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது டிபார்ட்மெண்ட் பேர் கரெக்டாக எனக்கு தெரியல. ஸோ வானிலை ஆய்வு மையம் எதுன்னு தெரியல. ஸோ மான்சூன் ஓகேங்களா? ஸோ வெயிலின் தாக்கம் வரக்கூடிய நாட்களில் ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பள்ளிகள் விடுமுறை நீடிக்கப்படும். சப்போஸ் நார்மலாக தான் இருக்கும், வழக்கமாக பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் ரொம்ப கம்மியாயிரும் ஜூனுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பள்ளிகள் வழக்கம் போல் திறந்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட ஃப்ளாஷ் நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த நியூஸ் நிறைய பேருக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கோ ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணிவிட்டு #கௌதம்னு போட்டு விடுங்க, சப்போர்ட் பண்ணுற விதமாக. அதே மாதிரி சப்ஸ்கிரைபு பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன் வீடியோவை என் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ என் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபிட்னஸ் ஆர்வமாக இருந்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.